இந்த சிவகங்கை சீமையின் வரலாறு என்பது வேலு நாச்சியாருக்கு முன் வேலு நாச்சியாருக்கு பின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. வேலு நாச்சியார் இந்த மண்ணினுடைய அடையாளம், வேலு நாச்சியார் இந்த மண்ணினுடைய பெருமை, வேலு நாச்சியார் இந்த மண்ணின் ரத்தம், வேலு நாச்சியார் இந்த மண்ணின் மூச்சு, வேலு நாச்சியார் நம்முடைய குலசாமி. ஆனால் பெருமைப்படுவதற்கு ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா? என் அன்பிற்குரிய மக்களை, நீங்கள் பெங்களூருக்கு போய் பாருங்கள். பெங்களூரிலே ஒரு விமான நிலையம் இருக்கிறது, கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். யார் இந்த கெம்பகவுடா? பெங்களூர் என்ற அந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு கவர்னர், விஜயநகர பேரரசுடைய கவர்னர். நீங்கள் விசாகப்பட்டினம் போங்கள், அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும். யார் அந்த அல்லூரி சீதாராம ராஜு? 1924 வெள்ளக்காரனை எதிர்த்து போராடிய ஒரு போராளி. நீங்கள் சண்டிகர் போங்கள், பஞ்சாப் மாநிலம் சண்டிகரிலே பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும். வெல்கம் டு பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நீங்கள் மகாராஷ்டிரா போங்கள், மும்பை போங்கள், வீர சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும். என் அன்பிற்குரிய மக்களே, நான் வீர பரம்பரை, நான் ஆண்ட பரம்பரை, நான் மறவன், நான் அகமுடையாறு, நான் கள்ள, நான் தேவரு என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே வேலு நாச்சியார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட் இருக்கா? இன்னைக்கு சிகரெட்டை பிடிக்கிறத ஸ்டைல்னு சொல்றான், லெப்ட்ல போட்டு ரைட்ல பிடிச்சா ஸ்டைலுங்கிறான், பூமரை தட்டி விடுறது ஸ்டைலுங்கிறான். என் அன்பிற்குரிய மக்களை, முடியை கோதுவதை ஸ்டைலுங்கிறான். எங்கள் பாட்டன் பெரிய மருது வளரைய வெட்டி எரிஞ்சான்னா அது 1 கிலோமீட்டர் போய் எதிரியின் தலையை அறுத்துட்டு இந்த கைக்கு வரும். லெப்ட்ல விட்டு ரைட்ல பிடிப்பான், ரைட்ல விட்டு லெப்ட் பிடிப்பான். அப்படி ஒரு மண்ண மருதுபாண்டியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று எங்கேயாவது இருக்கிறதா? வேங்கை பெரிய உடையனத்தேவர் யார் என்று எவனுக்காவது தெரியுமா? வெள்ளைக்கார ஆட்சியில கடைசியா கைது செய்யப்பட்ட சிவகங்கையின் மன்னன் ஒரு சிலை இருக்காடா, ஒரு சிலை. சிவகங்கை தாண்டி வேலு நாச்சியாருக்கு, சிவகங்கை தாண்டி வேங்கை பெரிய உடைய தேவருக்கு, சிவகங்கை தாண்டி சசிவர்ண தேவருக்கு ஒரு சிலை உண்டா? அப்புறம் நீ என்ன மறவன், நீ என்ன கல்ல, நீ என்ன அகமுடையா? நீ சண்டை போட்டு உனக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்ப. நீ தான் சிவகங்கை அரண்மனையை பேக்கரிக்கு வாடகை விட்டிய, பேக்கரிக்கு வாடகை விட்டிய. நீ தான் ஒரு மகால் இருக்கு, திருமலை நாயக்கர் மகால். நான் கும்பிடுறேங்க, வரவேற்கிறேங்க. அந்த அடையாளமாக வச்சுக்கான் திருமலை நாயக்கர் மகால. கட்டபொம்மனுடைய மண்டபத்தை போய் பாரு, கயத்தார்ல 50 கோடி செதுக்கி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள எங்க ஐயா சிவாஜி தான் சிலையா இருக்காரு, ஆனாலும் இருக்காரு. போய் பாரு. 250 கோடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மண்டபம். நான் ஸ்டாலினை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். லவ் யூ ஐயா ஸ்டாலின் அவர்களே. தன் தகப்பனுக்கு 250 கோடி சில மண்டபம் சமாதி. நம்ம அப்பத்தாளுக்கு ஜெயலலிதாவுக்கு 48 கோடி, எம்ஜிஆருக்கு 20 கோடி, அண்ணாவுக்கு 20 கோடி சமாதி. உங்கள் அப்பத்தாவுக்கு, உங்கள் அடையாளமாக இருக்கிற வேலு நாச்சியாருக்கு என்ன இருக்கு? எங்க அண்ணன் சொல்லுவாரு, 10க்கு 10 ஒரு அருவாமனை. எப்படி கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று, அல்லூரி சீதாராம ஏர்போர்ட் என்று, பகத்சிங் ஏர்போர்ட் என்று, எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன், இந்த மண்ணின் மகன், மருதுபாண்டி வேலு நாச்சியார் வழிவந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலத்தை ஆளுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலு நாச்சியார் லேண்ட் என்று இருக்கும். இது சத்தியம். இதை செய்யறதுக்கு செய்யாம நாங்க ஓய போறதில்லை. எங்க அண்ணன் எங்க கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, டேய் இதுக்காவது நான் ஆட்சிக்கு வரணும்டா, இதுக்காவதுன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இருக்கிற வழியை விட அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் ஊருக்காரல்ல. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது 20 படிக்கட்டு ஏறி, இப்பதான் இப்பதான்டா படிக்கட்டே போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஏணியை வச்சிருந்தாங்கடா. 20 படிக்கட்டு ஏறி தூசி தும்பலத்தோட. எப்பேற்பட்ட அரசி, எப்பேற்பட்ட அரசி. நிறைய பேசுங்க, அண்ணன் பேசுவாங்க, எப்பேற்பட்ட அரசி. அன்பிற்குரிய மக்களே, எனக்கு முன்பாக பேசுவாங்க, எல்லா மொழிகளும் தெரியும், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, ஆங்கிலம் என்று எல்லா மொழியும் தெரிந்த ஒரு பேரரசி. வெள்ளைக்காரனை ஏத்து போராடியதுல இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்மளுடைய அப்பத்தா வேலு நாச்சியாருக்கு இல்லாத பெருமை என்னடா முதலமைச்சர்களுக்கு? என்ன முதலமைச்சர்களுக்கு? யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? யாரும் கேட்க மாட்டீங்க. நாங்க திமுக, நாங்க அதிமுக, நாங்க மதிமுக, நாங்க கதிமுக, நாங்க என்ன இருந்து என்ன உனக்கு என்ன பெருமை கிடைச்சது? என்ன அடையாளம்?
இவர்களுக்கு மட்டுமல்ல, தீரன் சின்னமலைக்கும் இதே நிலைமை, அழகமுத்துக்கோனுக்கும், மென்னி காலாடிக்கும், சுந்தரலிங்கனாருக்கும், நம் தாத்தன் வாவு சிதம்பரனாருக்கும் இதே நிலைமை. வாவு சிதம்பரனார் 6 வருஷம் ஜெயிலு, திருநெல்வேலியை தாண்டி செல்ல கிடையாது. நம் தாத்தன் காமராஜர், அவருக்காவது சிலருக்கு 7 வருஷம் ஜெயிலு. நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் 9 ஆண்டுகள் ஜெயிலு. யாருக்காக? தேவமாருக்காக ஜெயிலுக்கு போல, கல்லருக்காக ஜெயிலுக்கு போல, மறவருக்காக ஜெயிலுக்கு போல. யாருக்காக போனார்? மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கான ஜெயிலுக்கு போனவரை சாதி அடையாளமாக மாற்றதாண்டா திமுக அதிமுகவோட சாதனை. அவர் சாதி தலைவரா? என் பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய, சாதி பார்த்து சாதி எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று பேசிய ஒரு பெரும் தலைவனை, தேசிய தலைவனை சாதி அடையாளமாக மாத்தி, தேவர் சாதி தலைவர், வேல்நாச்சியார் மறவருக்கு தலைவர், மருதுபாண்டியார் அகமுடையாருக்கு தலைவர், அழகமுத்தூர் கோனாருக்கு தலைவர், தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தலைவர், வஉசி பிள்ளமாருக்கு தலைவர். இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் தீரன் சின்னமலை கவுண்டருக்கான ஆள் அல்ல, வேலுநாச்சியார் மறவருக்கான ஆள் அல்ல, மருதுபாண்டியர் அகமுடையாருக்கு ஆள் அல்ல. இவன் நம் முப்பாட்டி என்று உணர வைத்தவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் வந்த பிறகுதான் உடைந்தது. இன்னைக்கும் பாருங்களேன், அக்டோபர் 27 இவங்க போக மாட்டாங்க, அக்டோபர் 30 அவங்க போக மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து முக்குளத்தோர். என்ன முக்குளம்? என கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, அதனால கேட்கிறேன். முதல்ல நீ ஒற்றுமையா இல்லையே. நீ ஒற்றுமையா இருந்தா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பசுமன் தெய்வ திருமலா முத்துராமலிங்க ஏர்போர்ட்டா மாறி இருக்கும். நீ சண்டை போடுவ. நீ என்ன பண்ணுவ? கடைசி ஒரு நாள் அது வேற மாறும். நாய்க்கரா இருந்த பிரச்சனை கிடையாது. எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க. பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும்? பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம். பள்ளத்திலிருந்து விவசாயம் செய்ததால் நாம் பல்லர்கள். நானும் பல்ல, அண்ணன் சீமானும் பல்ல, அண்ணன் ஹிமாயனும் பல்ல, எங்க அக்கா எலிரசியும் பல்லச்சுதான், எங்க அண்ணன் அன்பு லட்சம் பல்லம் தான், எல்லாரும் பல்லம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே விவசாய குடி. அந்த விவசாயம் செஞ்ச இடத்துல அந்த விவசாயத்தை காப்பதற்காக களவாணி பயலுக்கு வந்துட கூடாதுன்னு சொல்லி சண்டை செஞ்சு ஒரு கூட்டம், அது மறவர் கூட்டம். அப்படியே அந்த மறவர் கூட்டம் இருந்த பொழுது அங்க அரண்மனை உருவாகுது. அந்த அரண்மனையில் இருந்த சொத்து பத்தை பாதுகாக்கிறது, காவல் பண்றது, எழுத்து வேலை பார்த்துக்கிறது அகமுடையாரு, செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வர். இப்படி தொழிலின் அடிப்படையில் பேர் உருவாச்சே ஒழிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்ல. தேவேந்திர குல வெள்ளாளர்களை பல்லர் சொன்னல, பல்லர் தான் பாண்டியன் சொன்னல பிரச்சனையா? அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாதா? அப்ப யாரு பாண்டியர்? நாயக்கர் பாண்டியர், அது நாங்க ஏத்துக்குவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஜெகவீர பாண்டியன் போட்டு அது பிரச்சனை இல்ல. எங்க அண்ணன் கேட்டேன், என்னன்னு இது ரொம்ப குழப்பமா இருக்கு, டேய் என்னடா இதுன்னு. நம்ம ஊர்ல தனியா ஒருத்தன் ஒத்த வீட்டுல உட்காந்துருக்கான், நீ என்னன்னு கூப்பிடுவ? ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன். மாடி வீட்டுல ஒரு அப்பத்தா இருக்கு என்ன சொல்லுவேன்? மாடி வீட்டு ஆச்சி, மாடி வீட்டு அப்பத்தான். சரி, கார வீட்டுல ஒரு பெரிய பருக்கு சொல்ல கார வீட்டுக்காரமா. அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் செஞ்சதால நம்ம பள்ளண்டா. எப்படி ஒத்த வீட்டுக்காரனோ, எப்படி கார வீட்டுக்காரனோ, எப்படி மாடி வீட்டுக்காரனோ அப்படி தாண்டா. எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காருங்க, பேரு வாலிபால் மாடசாமி தேவர். அவர் வாலிபாலை கண்டுபிடிக்கல, வாலிபால் விளையாடுவார், அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவர். அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம்னர். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் எல்லோருமே தமிழர்கள், எல்லோருமே பாண்டியர்கள் தான். அதுல பெருமை கொள்ளணும். இதுல மத்தவன் வந்தா ஏத்துக்குவோம், நமக்குள்ள நம்ம அண்ணன் தம்பி வந்தா ஏத்துக்கிறது இல்ல. ஒரே நிலம், ஒரே பூமி, ஒரே மண்ணு, ஒரே சாமி, ஒரே தண்ணியை குடிக்கிறோம், ஒரே மொழியை பேசுறோம். இதுல என்ன தேவர், தேவேந்திரன், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, முதலியாரு, பிள்ளமாறு, கவுண்டரு, முத்திரையர், நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம். அப்படித்தான் வேலுநாச்சியார் இருந்தாங்க. மறவரை மட்டும் கூட்டு போல, நாடாறு மட்டும் கூட்டு போல, அகமுடையார் மட்டும் கூட்டு போல, மறவர் முன்னின்றாங்க, வேலுநாச்சியார் முன்னின்றாங்க. அதுல அகமுடையார் இருந்தாங்க, கல்லர் இருந்தாங்க, நாடார் இருந்தாங்க, தேவேந்தர் இருந்தாங்க. அன்பிற்குரிய மக்களை, எந்த வேலுநாச்சியாரை சாதி அடையாளமா பாக்குறீங்களோ அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையணி. இந்திய ராணுவத்துடைய பெண்கள் எப்ப சேர்ந்தாங்க தெரியுமா? 1992 தான் இந்தியாவில பெண்கள் ராணுவத்தை சேர்றாங்க. ஆனால் 210 வருஷத்துக்கு முன்னாடியே, இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே
1780 ஆண்டு உடையாள் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் பேரலாச்சார். அந்த உடையாள் யார்? இங்கே வெட்டுடை காளியம்மனா இருக்கிற நம் குலசாமி தான் அந்த உடையாள். அந்த உடையாள் தான் இடையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா. அப்படி கோணாரை தலைமையேற்று, கோணார் என்ற பெண்ணை தலைமையேற்று வேலுநாச்சியார் நின்னாங்க. அங்க எங்க சாதி இருந்துச்சு? எங்க சாதி இருந்துச்சு? தமிழச்சியா நின்னா வென்றா. அதே போல நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம், வெல்வோம். 2026 கோட்டையை கைப்பற்றுவோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை அமர வைப்போம். சென்னை ஏர்போர்ட்டை வேலுநாச்சியார் ஏர்போர்ட்டாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.